ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே பொங்கல் சூப்பராக கொண்டாடிருப்பீங்க. அதே மாதிரியே நாங்களும் ரொம்பவே சிம்பிளாக திருப்தியாக இங்கே ஆஃப்ரிக்காலையும் பொங்கல் கொண்டாடினோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கே ஆஃப்ரிக்காவில் கேமரூன்கிற கண்ட்ரியில் துவாலாங்கிற சிட்டியில் இருக்கோம். இங்கேருந்து ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம ஆஃப்ரிக்காவில் எப்படி நாங்கள் பொங்கல் கொண்டாடணுங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷம் பொங்கல் வீக் டேஸில் வந்தது, மண்டே வந்ததுனால இங்கே ஆஃப்ரிக்காவில் பொங்கலுக்கெல்லாம் லீவ் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒர்க்கிங் டே, எல்லாருமே ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, முன்னாடி வர சாட்டர்டே சண்டேயில் ஏதாவது ஒரு நாள் காலையில் பொங்கல் சீக்கிரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நாள் நெருங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சாட்டர்டே வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ காலையில் எல்லாருக்குமே வேலை இருக்கும், அதனால் ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். கடைசி நேரத்தில் சண்டே வைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாருமே சண்டே வந்து ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அப்புறம் மண்டே வந்து ஒர்க்கிங் டே, எல்லாருமே வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறனால சாட்டர்டே ஈவினிங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக முடிவு பண்ணியிருந்தோம். சாட்டர்டே ஈவினிங் இப்போ பொங்கல் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். பொங்க போகுது. போடுங்கக்கா, ஃபர்ஸ்ட் நீங்க போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வாங்க கணேஷ். நீ போ. எல்லாரும் போடுங்க. பொங்கல் நல்லா சூப்பராக பொங்கிடுச்சு. இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் சூப்பராக பொங்கல் பொங்கியிருக்கும். இந்த வருஷம் எல்லாருக்குமே சூப்பராக அமையணும். எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்கவே கிட்டத்தட்ட மணி 5:30 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வெளியே வாசலில் பொங்கல் வைக்கலாம் தான் பேசியிருந்தோம். ஆனால் யார்கிட்டையுமே பொங்கல் வைக்கிற மாதிரி பெரிய பானையாகவே இல்லை, இந்த குட்டி பானை தான் இருந்தது. அதனால் இதில் வந்து நம்ம விறகு வச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சின்ன பானையாக இருக்குது. அதனால் நம்ம கேஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லேயே வச்சுட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி நாங்கள் சேர்ந்து பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணதில்லை, நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறது இத்தனை பேர் இத்தனை ஃபேமிலியோடு சேர்ந்து இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அது கூட எதனால் இந்த பிளானிங் பண்ணோம் அப்படின்னா, இப்போதைக்கு நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ், கிட்டத்தட்ட 8 ஃபேமிலிஸ் வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் இருக்கும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாமே, எதுக்கு தனித்தனியாக பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு தடவை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நியூ ஃபேமிலிஸ். இவங்க எல்லாரும் இப்போ 1 இயர்க்கு உள்ளே வந்தவங்க தான் கேமரூனுக்கு. நானும் சுபானியும் தான் பழைய ஆளுங்க. நானும் அவங்களும் மட்டும் இருக்கிறதுனால நான் அங்கே போவேன், அவங்க இங்கே வருவாங்க. பொங்கலுக்கு இந்த மாதிரி சேர்ந்துலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல நாங்கள். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸில் வரும். ஸோ அவங்கவுங்க வீட்டில் சாமி கும்பிட்டுப்போம், அவ்வளோதான். இந்த வாட்டி நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்கங்கிறனால சரி எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணோம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா காலையில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊரில் மாதிரியே நிறைய குட்டீஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம். ஸோ நிறைய விளையாட்டு போட்டி மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணலாம், நல்லாயிருக்கும், ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் பேசியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்லாருக்குமே சில வேலைகள் இருந்தனால டைம் வந்து ஒதுக்க முடியலை. எல்லா பார்ட்டியுமே கண்ணானா வீட்டில் தான் நாங்கள் வைப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, எல்லாருமே வந்து போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த இடம் தான் நாங்கள் எப்போவுமே பிளான் பண்ணியிருப்போம். இப்போ பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி 7:30 மணி ஆகிடுச்சு. சாமி கும்பிடும்போது இருட்டாயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ண மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு காய்கறி, கிழங்கு, இதெல்லாம் கரும்பு எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தோம். கரும்பு என்னென்னா கிடைக்கல வெளியே.
அப்புறம் பார்த்தா சங்கீதா அக்கா வீட்டில் முன்னாடியே கரும்பு முளைச்சிருந்தது. அக்கா நீங்கள் வரும்போது பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அக்கா தான் வரும்போது பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வச்சு தான் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். ஆள் கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட குட்டீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா 30 பேர் வந்துச்சு கணக்கு. நாங்கள் பிளான் பண்ண மெனு பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து 2 கிலோ மாவு ஆட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் கிரைண்டர் இருக்கனால நான் ஆட்டிட்டேன். மற்ற மெம்பர்ஸ் கிட்டலாம் கிரைண்டர் இல்லை. ஸோ அவங்க மிக்சியை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நானும் சுபானி வீட்லேயும் கிரைண்டர் இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேர் தான் ஆளுக்கு 2 கிலோ மாவு ஆட்டிட்டு இட்லியாக ஊற்றிக்கலாம். வேறு எதுவும் பெருசாக நம்ம சாதம், கூட்டு, குழம்புன்னு நம்ம போனோன்னா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இட்லினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இட்லியாகவே பிளான் பண்ணியாச்சு. எல்லாரும் சூரிய பொங்கல் தான் வைப்பாங்க. நாங்கள் தான் அன்றைக்கி சந்திர பொங்கல் வச்சுருந்தோம். கடைசியாக பார்த்தா அன்றைக்கி கரெக்டாக 3ஆம் பிறை சாமி கும்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது பிறை தான் தெரிஞ்சது. எல்லோரும் அதை சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். எல்லோரும் சூரிய பொங்கல் வைப்பாங்க, நம்ம தான் சந்திர பொங்கல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கும்போது இந்த டைமிங்ஸ்லாம் பார்த்துட்டு ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னா எதுவுமே அமையாது. ஸோ இருக்கிற டைமில் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. குட்டீஸுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டாங்க. ஏன்னா 1 வீக்காக உடம்பு சரியில்லாமல் நான் ஸ்கூலுக்கு அனுப்பலை. மண்டே தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி பொங்கல். ஸோ அன்றைக்கும் லீவ் போட வேணாம், ஸ்கூலுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறனால பொங்கல் அன்றைக்கி நாங்கள் எதுவுமே பெருசாக எதுவும் பண்ணிக்கல வீட்டில். ஸோ அன்றைக்கி மொத்தமாக செலிப்ரேட் பண்ணதோடு சரி. அன்றைக்கே புது ட்ரெஸ் எல்லாம் குட்டீஸ் போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. முதல்ல ஒரு பானையில் தான் பொங்கல் வச்சுருந்தோம். அப்புறம் சங்கீதாக்கா கிட்ட ஒரு சில்வர் பானை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களையும் கொண்டு வர சொல்லியிருந்தோம். அது ரொம்ப சின்ன பானையாக இருக்குது, அதில் வச்சு எத்தனை பேர் சாப்பிட முடியும், இவ்வளோ பேருக்கு கொஞ்சமாவது கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பானையிலையும் வைக்கலான்னு 2 பொங்கலாக தான் வச்சுருந்தோம். அப்புறம் மொத்தமாக எல்லாமே கலந்துட்டு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்குற மாதிரி வாழை இலையில் தான் கொடுத்தோம். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. பொங்கலுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வந்துருந்துச்சு. ரொம்ப இருட்டாயிடுச்சு. வீடியோஸ் கூட நிறைய எடுக்கலை நான். ஏன்னா ஒன்றுமே தெரியலை சரியாக அவ்வளோவா, அதனால் எடுக்கலை நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் கேம்ஸ் ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து மியூசிக்கல் சேர் விளையாண்டோம். ஸ்பீக்கர் இருக்குது வீட்டில், மைக் இருக்குது கண்ணானா வீட்டில். ஸோ அதை பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறமா குட்டீஸ்க்கு ஒரு தடவை மியூசிக்கல் சேர், அதுக்கப்புறம் லெமன் அண்ட் ஸ்பூன்லாம் வச்சுட்டு ஜாலியாக அவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. நாங்கள் பொங்கல் இப்படி தான் ரொம்பவே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு பொங்கல் எப்படி இருந்தது, பொங்கல் ஹாலிடேஸ்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.